இனிய வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் மாத்துனதும் மாத்துனாங்க. அதுல மிகப்பெரிய குழப்பம். எந்தெந்த பாடப்பகுதிகள் எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. இப்ப அத ரொம்ப தெளிவா இருக்கிற மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட்டான பிளான் தான் இப்ப வந்து பார்க்க போறோம். வாங்க டைரக்ட்டா வீடியோக்குள்ள போலாம். நம்ம அகாடமி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தா எங்களுக்கும் ஒரு பூஸ்டப்பா இருக்கும். தொடர்ச்சியா வீடியோக்கள் வர இருக்கு. உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். வாங்க டைரக்ட்டா கன்டென்ட்க்குள்ள வந்துட்டு போயிடலாம். டிஎன்பிஎஸ்சியோட அப்டேட்டட் சிலபஸ நம்ம வரிசையா எடுத்திருக்கோம். அதோட ஸ்கூல் புக்ல இருந்து எங்க எங்க வரைக்கும் படிச்சா போதும். அப்படிங்கக்கூடிய ஒரு பெர்ஃபெக்ட்டான பிளான் தான் இது. ஃபர்ஸ்ட் எடுத்ததும் பிரித்து எழுதுதல் இருக்கு. 2வது சேர்த்து எழுதுதல் இருக்கு. இந்த பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதலுக்கு பேசிக் வந்து புணர்ச்சி விதிகள் தான் பேசிக். அந்த 8ஆம் வகுப்பு புணர்ச்சி விதி, அடுத்து 9ஆம் வகுப்பு புணர்ச்சி விதி கண்டிப்பா படிச்சே ஆகணும். இதோட சேர்த்து 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மொழியை ஆள்வோம் பயிற்சிகள் படிக்கணும். நீங்க கேட்கலாம், "சார் 6த்துல இருந்து 10த் வரைக்கும் போதுமே, எதுக்காக 12த் படிக்கணும்?" அப்படின்ட்டு. இங்க ஒரே ஒரு பாயிண்ட்ட மட்டும் நோட் பண்ணி நீங்க சிலபஸ் எடுத்து பாருங்க. அலகு 7 அத மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எஸ்எஸ்எல்சி பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மத்தபடி அலகு 1ல இருந்து அலகு 6 வரைக்கும் இருக்கிறத அவங்க எதுவுமே மென்ஷன் வந்துட்டு பண்ணல. அது மட்டும் இல்லாம 11த், 12த் பாடப்பகுதியில இருக்கக்கூடிய செயல் பகுதிகளையும் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால கண்டிப்பா பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதலுக்கு 6th to 12th வரைக்கும் படிச்சாகணும். முக்கியமான விஷயம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இடையில சொல்றேன். முடிஞ்சா நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. அடுத்து எதிர்ச்சொல்லை கண்டறிதல். வழக்கம் போல ஃபர்ஸ்ட் சொன்ன மாரி 6th to 12th வரைக்கும் படிச்சுக்கிற வேண்டியது. குறில் நெடில் வேறுபாடு பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு பருவம் 1 அதுல வந்து தமிழ் எழுத்துக்கள் வகையும் தொகையும். இந்த இதுல குறில் நெடில் வேறுபாடுங்கிற பாடம் இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சந்திப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல். காசா, தாப்பா அந்த வார்த்தைகள் வரும் இல்லைங்களா? எந்த இடத்துல இந்த காசா, தாப்பா அப்படிங்கக்கூடிய இக்கு, இச்சு, இத்து, இப்பு எந்த இடத்துல வரும், எந்த இடத்துல வராது அப்படிங்கிறத பார்க்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானதே இந்த வல்லினம் மிகும் இடங்கள், வல்லினம் மிகா இடங்கள். அடுத்து ஒருமைப்பன்மை அறிதல் 8ஆம் வகுப்பு இயல் 7 மற்றும் 9ல இருக்கு. 9ஆம் வகுப்பு இயல் 5ல வந்துகிட்டு இருக்கு. அடுத்ததா வேர்ச்சொல் அறிதல். இந்த வேர்ச்சொல் அறிதல ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட்டோட நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம். கீழ முடிஞ்சா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். அத வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, லகரம், நகரம், ரகரம் இதோடைய வேறுபாடு. இந்த இடத்துல நான் எத மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, 11ஆம் வகுப்பு பழைய புத்தகமும், 12ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அங்க இருக்கக்கூடிய உரைநடையில காலத்தி வேடனம், கங்கை வேடனம், குடிமக்கள் காப்பியம் இந்த பாடப்பகுதிகள்ல எக்ஸ்ட்ராவா சில பாயிண்ட்ஸ் எல்லாம் குடுத்திருப்பாங்க. முடிஞ்சா அதையும் எடுத்து வந்து படிச்சுக்கோங்க. அடுத்தது முன்ன சொன்ன மாதிரி வேர் சொல்ல வச்சு வினையெச்சம், வினையாளனையும் பெயர், பெயரெச்சம் இந்த கான்செப்ட் எல்லாம் 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்திலயும் ஒரு சில பாடப்பகுதிகள் வருது. கண்டிப்பா படிச்சுக்கோங்க. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி. இத எடுத்து பார்த்தோம்னா மொத்தத்துக்கே 42 மட்டும் தான் இருக்கும். அத மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டா போதும். உறுதியா 1 1/2 மதிப்பெண்கள். அது இல்லாத கொஸ்டினே கிடையாது. நீங்க எடுத்து பாருங்க. அந்த 42 மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டா போதும். முடிஞ்சா அதுக்கும் ஷார்ட்கட் வீடியோ அப்லோட் பண்றேன். நோட் பண்ணிக்கோங்க. அகர வரிசைப்படுத்துதல். அதெல்லாம் வந்துகிட்டு ஒரு பேசிக்கா நம்ம சின்ன குழந்தைங்க சொல்ற மாரி ஆனா, ஆவன்னா இருக்கு இல்லைங்களா? அத ஃபர்ஸ்ட் மனப்பாடம் பண்ணிட்டு, அடுத்து காசா, தாப்பா, இக்குங்கு வரிசைய மனப்பாடம் பண்ணிட்டோம் அப்படின்னா, அகர வரிசைப்படுத்துதல் ரொம்ப எளிமையானது. அடுத்து ஊர் பெயர்களின் மரபு. இதுவும் எளிமையானது. அடுத்து ஒரு ஓர் பிழை திருத்தம். இதுவும் முன்ன சொன்ன மாதிரி கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா ஈஸி தான். அதுவும் அப்டேட் பண்றோம். அடுத்து பல பொருள் தரும் ஒரு சொல். இது வந்து 7ஆம் வகுப்பு பருவம் 2ல இயல் 1ல கவின்மிகு கப்பல் அப்படின்னு ஒரு பாடம். அடுத்து 11ஆம் வகுப்பு துணை பாடத்துல யானை டாக்டர்னு ஒரு பாடம் வரும். அதுல யானைங்கிற பேருக்கு எக்கச்சக்க பேர்கள் வந்து குடுத்திருப்பாங்க. அதையும் வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து செய்வினை, செய்யப்பாட்டு வினை, தொடர் வகைகள் இது எல்லாமே ரொம்ப எளிமையானது. அடுத்து ஒளிமரபு, வினைமரபு. நெறைய பேரு மனப்பாடம் பண்ணிட்டு போவோம். அந்த ஒளிமரபு, வினைமரபுல. அந்த பாயிண்ட்ல போய் அதாவது எக்ஸாம் ஹால்ல கொஸ்டின் பேப்பர ஈஸியா கேட்டதுமே என்ன பண்ணுவோம்னா, சார் நம்ம படிச்சுட்டு போனது அப்படியே வந்திருக்கலாம்ன்னு சொல்லி தப்பு பண்ணிட்டு வந்துருவோம். அந்த மாரி இல்லாம ஒளிமரபு, வினைமரபையும் நம்ம தெளிவா வந்துட்டு வரக்கூடிய காலங்கள்ல பார்க்கலாம். அடுத்து நிறுத்தற் குறியீடுகள், கால்புள்ளி. அதாவது டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, ஒரு அரசு அதிகாரிக்கு எல்லா விஷயமும் தெளிவா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாயிண்ட்ட குடுக்குறோம். இப்படி சிலபஸ மாத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நிறுத்தற் குறியீடுகள்லருந்து கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. அடுத்து கலைச்சொற்கள். கிட்டத்தட்ட கலைச்சொற்களுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 15 வினாக்களுக்கு மேல கேட்போம் அப்படிங்கிற மாரி டிஎன்பிஎஸ்சி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்றது. அது போக நம்ம டிபார்ட்மெண்ட் ஓரியன்டடா பயன்படுத்தக்கூடிய ஆங்கில வார்த்தைக்கு நிகரான தமிழ் சொல் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து கேட்கப் போறாங்க. அதுக்கு கண்டிப்பா 6ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய உரைநடை பயிற்சியில படிச்சுக்கோங்க. அதோட சேர்த்து 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகத்துல இருக்கக்கூடிய இந்த வானொலி, கணினி தமிழியல், ஊடகவியல் அப்படின்னு பாடம் வரும். அதையும் வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். ரொம்ப எளிமையானது. அவங்களே பாராகிராஃப் குடுத்துருவாங்க. அதிலிருந்து நம்ம எடுத்து பாயிண்ட்ட மட்டும் நோட் பண்ற மாரி இருக்கும். இது 6ல இருந்து 12th வரை இருக்கக்கூடிய பாடப்பகுதிகள படிச்சா போதும். அதாவது உரைநடை மட்டும் படிச்சாலே போதுமானது தான். அடுத்து உவமை தொடரின் பொருள் அறிதல், அப்புறம் மரபு தொடரின் பொருள் அறிதல் வந்துட்டு வரும். 7ஆம் வகுப்பு பருவம் 1 அதுல இருக்கு. 8ஆம் வகுப்பு இயல் 3 அதுல இருக்கு. அடுத்து திருக்குறள் பத்தி கிட்டத்தட்ட 20 அதிகாரங்கள் குடுத்திருக்காங்க. 20 அதிகாரத்தோட சேர்த்து திருக்குறள் மற்றும் திருவள்ளுவர் பற்றிய கூற்றுகள கண்டிப்பா படிச்சாகணும்.
அது அரசு வெளியிட்ட பாடக்குறிப்புகள். அதோட சேர்த்து புத்தகத்துல இருக்கக்கூடிய கூற்றுகள் மட்டும் படிச்சாலே போதுமானது தான். அதே மாரி 20 அதிகாரமும் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்கோம். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நாலடியார் எங்க இருக்கு, நான்மணி கடிகை எங்க இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து ஔவையார் பாடல்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6ஆம் வகுப்பு பருவம் 2 அதுல வந்து இயல் 1ல மூதுரையில குடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் தமிழின் தொன்மை. மொத்தத்துக்கே இந்த 4 பாடம் தான். இந்த 4 பாடத்த படிச்சுக்கங்க. இதுல இருந்து ஒரு கேள்வி உறுதியா வரும். 1 அல்லது 2 கேள்வி உறுதியா வர வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து மற்ற தமிழ் அறிஞர்களோட பெயரும், அவர்கள் எந்தெந்த பாடப்பகுதிகள்லாம் வர்றாங்க அப்படிங்கக்கூடிய எல்லா விவரமும் தெளிவா வந்து குடுத்திருக்கு. அத வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதோட சேர்த்து இவ்வளவு பாடப்பகுதிகளும் கிளியர் கட்டா கவர் ஆகுற மாரி தமிழுக்கு மட்டும் டெஸ்ட் பேட்சஸ் ரொம்ப சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, கீழ நம்ம டெலகிராம் குரூப்க்கான லிங்க் குடுத்திருக்கேன். குரூப்ல ஆட் ஆயிக்கோங்க. இப்ப நீங்க பார்த்த இந்த வீடியோவுக்கான பிடிஎஃப்பும் நான் டெலகிராம் குரூப்ல வந்து அப்டேட் பண்றேன். அத எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியா வீடியோக்கள் அப்டேட் பண்ண போறோம். சேனல மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி.